கங் கணபதியே நம. அனைவருக்கும் வணக்கம். கந்த புராணத்தின் இந்த பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இச்சா சக்தியாகிய வள்ளியும் கிரியா சக்தியாக தெய்வானையும் விளங்க ஞானவேல் தாங்கி மயில் வாகனத்தில் வலம் வரும் முருகப் பெருமானை நம் மன வாகனத்தில் ஏற்றி வைப்போம். 16 பேறுகளையும் தன் 12 கைகளாலும் வாரி வழங்குவான் நம் வடிவேலன். கந்த புராணம் 6 தக்ஷ காண்டம். அதில் 8 சிவன் விளையாட்டும் தக்ஷனின் நிந்தையும். கடுமையான தவத்தை மேற்கொண்டிருந்த தாக்ஷாயணி தேவியோ நியம நிஷ்டை தவறாமல் நீண்ட காலம் இடைவிடாமல் தவம் புரிந்து கொண்டிருந்தாள். அப்போது அவளுக்கு அருள் புரிய விரும்பிய பரமேஸ்வரன் காவியுடையும் விபூதி ருத்ராட்சமும் தரித்து ஒரு பழுத்த தபஸ்வியை போன்ற தோற்றத்தில் அவளுடைய தவசாலைக்கு வந்து சேர்ந்தார். அத்தவசீலரை தேவி வரவேற்று உபசரித்து அர்க்கியம் பாத்தியம் முதலானவற்றையும் கொடுத்து அவரை சிறந்த ஆசனமொன்றில் அமர்த்தி மகிழ்ந்தாள். அவளுடைய மனப்பூர்வமான உபசரிப்பில் மனம் மகிழ்ந்த மகேஸ்வரன் அளவு கடந்த உவகை கொண்டவராக தம் ரிஷப வாகனத்தின் மீது ஏறி அமர்ந்த வண்ணம் அவளுக்கு காட்சி தந்தருளினார். அப்போது தேவ தந்துபி வாத்தியங்கள் வானளாவ எழும்பி முழங்கின. சகல திக்குகளிலிருந்தும் மலர் மாரிகள் பொழிந்தன. அச்சமயம் சித்தர் சாத்தியர் பிரம்மா விஷ்ணு மற்றும் சகல தேவர்களும் புடைசூழ காட்சியளித்த பரமேஸ்வரனை தக்ஷனின் மகள் தாட்சாயினி வணங்கி வலம் வந்து, சுவாமி, கருணைக் கடலே, என்னுடைய தவறுகளை தாங்கள் பொறுத்து கொண்டு மன்னித்தருள வேண்டும் என்று புன்சிரிப்போடு வேண்டினாள். உடனே மகேஸ்வரன் அவளை அப்படியே கைத்தாங்கலாக தூக்கி தம் ரிஷப வாகனத்தின் மீது தமக்கு இடப்பக்கத்தில் அமர்த்தி கொண்டார். பிறகு சகல தேவ கணங்களாலும் வணங்கி வழிபட்ட நிலையில் கைலயங்கிரியை நோக்கிச் சென்றார். அங்கே தம் தங்கமயமான சிம்மாசனத்தில் தாட்சாயினியுடன் கம்பீரமாக அமர்ந்திருந்தார். அப்போது தாட்சாயணியின் தாதிமார்கள் தக்ஷனிடம் விரைந்து சென்று நடைபெற்ற விஷயங்கள் அனைத்தையும் அவனிடம் விவரமாக தெரிவித்தார்கள். அதை கேட்டதும் தக்ஷன் கோபத்தால் கொதித்தெழுந்து தனக்கு அருகில் இருந்த தேவர்களை நோக்கி, ஆகா, முன்பு அவனாகவே பாதி கல்யாணத்தில் ஓடிப்போய் விட்டான். இப்போது திருட்டுப் பயல் கூட்டத்திற்கு தலைவனான அவன் என் பெண்ணை திருட்டுத்தனமாக கடத்தி கொண்டு போய்விட்டான். அவன் நம் கட்டளையை மீறியதுமல்லாமல் நமக்கு பெருத்த அவமானத்தையும் உண்டாக்கிவிட்டான். தாய் தந்தையரின் அனுமதி இல்லாமல் எவன்தான் இப்படிப்பட்ட காரியத்தை செய்வான்? ஓ தேவர்களே, அந்த பிச்சைக்காரன் இதற்கு முன்னால் எங்கேயாவது கல்யாணம் செய்து கொண்டதும் இல்லை, அதை பார்த்ததும் இல்லை, அதை பற்றி கேள்விப்பட்டதும் இல்லை. கல்யாணம் செய்தோ கல்யாணத்தை பார்த்தோ இருந்தால் எந்த புத்திசாலிதான் இப்படிப்பட்ட செயலை செய்வான் என்று இம்மாதிரி பலவாறாகவும் அவதூறான வார்த்தைகளை பேசினான். பிறகு அவன் அத்தேவர்களை எல்லாம் அவரவர் இருப்பிடங்களுக்கு செல்லுமாறு அனுப்பி வைத்துவிட்டு மகேஸ்வரனிடம் அடங்கா கோபம் கொண்டவனாக வாழ்நாளை கழித்து வந்தான். அவன் சதா காலமும் சிவபெருமானை நித்தித்து கொண்டே இருப்பதைக் கண்ட பிரம்மா விஷ்ணு முதலான தேவர்கள் அனைவரும் இந்த தக்ஷன் பரமேஸ்வரரை நித்தித்து பழித்து வருவதால் அவனுடன் சேர்ந்திருக்கும் நமக்கும் அழிவு ஏற்பட போவது நிச்சயம்தான். அதற்காக இவனை விட்டு எங்கேயாவது சென்று விடலாம் என்றால் அதுவும் முடியாத காரியம்தான். ஆகையால் நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த பாதகனுக்கு அறிவுரைகள் கூறி அவன் சிவபெருமானை அவமதித்து பேசுவதை நிறுத்திவிடும்படி செய்து பார்ப்போம் என்று கருதினார்கள். இந்த முடிவோடு அவர்கள் அனைவரும் தக்ஷனிடம் சென்று, தக்ஷ பிரஜாபதியே, சகல உலகங்களுக்கும் அரசனாகிய நீர் சகல கலைகளிலும் தேர்ச்சி பெற்றவர். உம்முடைய புதல்விக்கு
அந்த மகேஸ்வரன் நாயகராக இருப்பதனால் அவர் உமக்கும் மாப்பிள்ளையாகி விட்டார். ஆகையால் மாப்பிள்ளையான அந்த பரமேஸ்வரன் எந்த குலத்தைச் சேர்ந்தவராக இருந்தாலும் எப்படிப்பட்டவராக இருந்தாலும் அதை பற்றி நீர் இப்போது பெரிதாக நினைக்க கூடாது. அதற்காக அவரை நிந்திப்பதும் சரியல்ல. திருமண சம்பந்தம் ஆன பிறகு குணம் குலம் கோத்திரங்களைப் பற்றி ஆராய்வதும் சரியல்ல. நீர் உடனே கைலாச பர்வதத்திற்குச் சென்று மகளையும் மாப்பிள்ளையையும் கண்குளிர கண்டு மகிழ்ந்து மகேஸ்வரனிடம் சமாதான வார்த்தைகளை பேசி சிநேக பாவத்தோடு இங்கே திரும்பி வாரும், அதுதான் உமக்கு நல்லது என்று கூறினார்கள். அவர்களுடைய வார்த்தைகளை கேட்ட தக்ஷனும் ஓரளவு கோபம் அடங்கியவனாக அப்படியே செய்கிறேன் என்று கூறிவிட்டு விரைவில் கைலாயத்தை நோக்கி புறப்பட்டுச் சென்றான். ஆனால் அவன் சிவபெருமானுடைய மாளிகையின் வாயிலில் வந்து நின்றதும் அவனை உள்ளே செல்ல விடாமல் வாசற்காப்போர்கள் தடுத்து நிறுத்திவிட்டார்கள். தக்ஷனே, மகேஸ்வரனுடைய உத்தரவின் பேரில்தான் நீர் இந்த மாளிகையினுள்ளே செல்ல முடியும். ஆகையால் நீர் இங்கேயே காத்து கொண்டு நில்லும், அல்லது வேறு எங்காவது ஓடும் என்று அவர்கள் கூறினார்கள். அதை கேட்டதும் தக்ஷன் அளவு கடந்த கோபம் கொண்டவனாக, என் பெண்ணையும் என் மாப்பிள்ளையான சிவனையும் பார்ப்பதற்காகத்தான் நான் இப்போது இங்கே வந்திருக்கின்றேன். அப்படி இருக்கும்போது என்னை இந்த மாளிகையினுள்ளே போக விடாமல் ஏன் இங்கேயே தடுத்து நிறுத்துகிறீர்கள் என்று கேட்டான். அதற்கு அந்த பிரதம கணாதிபர்கள், தக்ஷனே, நீ கெட்ட எண்ணமும் மூடத்தனமும் கொண்டவன். ஜெகதீசனான எங்கள் சிவபெருமானால் தானே உனக்கு எல்லா செல்வ போகங்களும் கிடைத்தன. அசையும் பொருட்கள் அசையா பொருட்களைக் கொண்ட எல்லா உலகமும் எங்கள் சிவன் அருளினால் தானே உன்னால் பகைவரின்றி ஆண்டனுபவிக்கப்படுகின்றன. ஆனால் நீயோ பெரிதாகவும் கர்வம் கொண்டும் அந்த பரமசிவனையே பலவாறாகவும் பழிக்கிறாய். சிவநிந்தையைச் செய்யும் நீ பெரும் பாவி. அசுரர்களுக்காவது சிறிதளவு அறிவுண்டு, உனக்கு அந்தளவு அறிவு கூட இல்லை. பாவியான உன் முகத்தை பார்ப்பதே சரியல்ல. அப்படியிருக்க உன்னோடு பேசுவதால் எங்களுக்கு பெரும் தோஷம் விளையும் என்பதில் சந்தேகம் உண்டோ? உண்மையில் உனக்கு சிவபெருமானை சேவிக்க வேண்டுமென்ற நிலையான எண்ணம் மனதில் இருக்குமானால் அதற்கான சமயத்தை எதிர்நோக்கி பக்தி உள்ளத்தோடு காத்திருந்து அவருடைய அனுமதியை பெற்ற பிறகே அவருடைய அந்தப்புரத்திற்குள் செல்வதுதான் சரியாகும். அதற்கான திட சித்தம் உன்னிடம் இல்லை என்றால் நீ இங்கிருந்து வெளியேறி சென்று விடு, அல்லது இங்கேயே வெளியே வீணாக நின்று கொண்டிரு என்றார்கள். அவ்வார்த்தைகளை கேட்டதும் தக்ஷன் உள்ளம் நொந்து அடங்கா கோபம் கொண்டு, அடே துவார பாலகர்களே, உங்கள் தலைவனான அந்த சிவசங்கரனை நான் வணங்கி வழிபட மாட்டேன். பிரம்மா விஷ்ணு முதலான தேவர்களும் சதா காலமும் என்னுடைய கட்டளைக்கு உட்பட்டு அஞ்சி நடுங்கியவர்களாக என் ஏவல் காரியங்களை நிலையாக செய்து வருகிறார்கள். ஆகையால் சகல தேவர்களையும் உத்தரவு ஏவுகிறவனும் விளக்குகிறவனும் அவர்கள் செய்யும் குற்றங்களுக்கான தண்டனைகளை கொடுப்பவனும் அவர்களை காப்பவனும் சகல உலகங்களுக்கு தலைவனாக இருப்பவனும் சாக்ஷாத் நானேதான். ஆனால் நீங்களோ செய்ய வேண்டியது செய்யக்கூடாததை அறியாதவர்களும் என் மாப்பிள்ளை பெண்ணுமான அந்த சிவனுக்கும் கௌரிக்கும் கட்டுப்பட்டு எனக்கே தடை விதிக்கிறீர்கள். ஆகையால் இப்போது முதலே அந்த சிவருத்ரனுக்கு சகல தேவர்களும் சிறுக சிறுக செய்து வரும் பூஜை புனஸ்காரங்கள், தியான தோத்திரங்கள், வழிபாடுகள் அனைத்தையும் அடியோடு நிறுத்திவிடும்படியாக அவர்களுக்கு கட்டளை பிறப்பிக்கிறேன் என்று கூறிவிட்டு அங்கிருந்து விடுவிடுவென்று திரும்பி பலவிதமான அலங்காரங்களும் நிரம்பப் பெற்ற தன்னுடைய நகரத்திற்கு வந்து சேர்ந்தான். ஓம் சரவண பவ. எண்ணிய பொருளை அருளச் செய்யும் கந்த புராணத்தை காதலுடன்
இப்புவியில் படிப்போர் கேட்போர் நினைப்போர் யாவரும் பசு பத்தினி உறவினர் புத்திரன் ஆகிய அனைவரோடும் ஆனந்த வாழ்வை வாழ்ந்து இந்திரனைப் போல தலைமைத்துவமும் இன்பமும் மிக்க வாழ்வையும் வாழ்ந்து இறுதியில் பரமானந்த நிலையாகிய சிவபத பேரும் பெறுவர். வேலும் மயிலும் சேவலும் துணை. கந்த புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்க நமது ஆர்கேஎன் காலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்க. இந்த பதிவினை நமது ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் மற்றும் புராணங்களை கேட்க விரும்புபவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க. பிடித்திருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து கேட்பவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. நாளையும் வருவான் நமது வடிவேலன்.